நிரந்தர டிஜிபி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு சார். நிரந்தர டிஜிபி என்பது அல்ல, பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். அதிமுக ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி அறிமுகப்படுத்தப்பட்டார். திரு ராமானுஜம் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். உளவுத்துறை டிஜிபியாகவும் அதே நேரத்திலே சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பிலையும் நியமிக்கப்பட்டார். அதேபோல திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். இப்படி நியமிக்கப்பட்ட உதாரணங்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஆட்சியிலே நடந்திருக்கிறது. இப்பொழுது மட்டும் ஏன் இந்த அவசரம் அவர்களுக்கு? இல்லைங்க, அதாவது என்ன சொல்லுகிறோம், பட்டியல் அனுப்புகிறோம், கேட்கிறோம், கேட்பதற்கான பெயர்கள் இல்லாமல் எதிர்வினையான பெயர்கள் அனுப்பப்படுகின்ற பொழுது அதிலே சில மாற்றங்களை செய்து தாருங்கள் என்று கேட்கின்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது. எங்களுடைய உரிமையைத்தான் கேட்டிருக்கின்றோம். அந்த உரிமையை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? அதை 1, 2, 3 அனுப்பிச்சாங்களா, 4, 5, 6 அனுப்பிச்சாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. அதை பத்தியே பிரச்சனை கிடையாது. திமுக யாரா இருந்தாலும் சரி, எலெக்ஷன் போது எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா நாங்க இன்னைக்கு போற நிரந்தர டிஜிபியையும் மாத்திக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா இன்றைக்கு நாங்கள் நியமிக்கிற நிரந்தர டிஜிபியையும் அவர்கள் தேர்தல் காலத்திலே மாற்றிக்கொள்ளுகிற உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. எல்லா அதிகாரங்களும் உண்ட ஒரு ஆணையம் தான் தேர்தல் ஆணையம். அப்ப எந்த கலெக்டரை மாத்தலாம், எந்த சீஃப் செக்ரட்டரியை மாத்தலாம், அல்லது எந்த டிஜிபியை மாத்தலாம். எல்லா அதிகாரங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அதிகாரி, பெருமையான ரொம்ப அதிகாரங்களை கொண்டிருக்கிற ஒரு மையம் தான் ஒரு தேர்தல் ஆணையம். அவங்கள்ட்ட நீங்க இந்நேரத்தான் போடணும்னா கேட்க முடியாது. அவங்க நினைச்சா மாத்திக்கலாம். இன்னைக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் மாத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. சினிமா வசனங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது சார். எங்க மீது எத்தனை கல்லடி பட்டாலும் அந்த கல்லடிகளை எல்லாம் வெற்றி படிகளாக மாற்றக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. விஜய் இல்ல, யாரு கல்லெடுத்து அடிச்சாலும் கூட அதையெல்லாம் நாங்க படியா மாத்தி ஏறி உட்கார்ந்துக்கிட்டோம்.